Exercise 1.3 10th maths. First exercise 1.3 எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா representation of functions. representation of functions அப்படின்னா நம்ம போன இதுல 1.1ல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா functionsனா என்ன அப்படின்றத பார்த்தோம். functionsனா என்னன்னா ஒரு ரெண்டு empty sets, அதாவது நான் empty sets இருக்குல்ல ரெண்டு a and b or x and y, அந்த ரெண்டு ஓட ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்றத பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம 1.3ல நம்ம பார்க்குறோம். ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஃபங்க்ஷன் மே பி ரெப்ரசன்டட் பை செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். ஆர்டர் பேர்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். டேபிள் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆரோ டயக்ராம் ஃபார்மேட்ல, ஆரோ டயக்ராம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ அந்த ஃபார்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிராஃபும் நம்ம பார்த்தது, கிராஃபிக்கல் ஃபார்ம்லயே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த 4 மெத்தட்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசென்ட் பண்ண போறோம் அப்படின்றது. இப்போ இதுல ஒரு 2 டெஸ்ட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட், இன்னொன்னு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்றது. இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்ல என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். vertical line test அப்படின்னா a curve drawn in a graph represents a function. இப்போ ஒரு கிராஃப்ல இருக்கிற curve, அது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஆர் என்னவோ அந்த vertical லைன்ல இருக்கிற அந்த curve ரெப்ரசென்ட் பண்றது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். if every vertical line intersects the curve, ஒவ்வொரு verticalனா என்ன, நமக்கு இந்த ஃபார்மேட்ல இருந்தது அப்படின்னா vertical. இப்படி இந்த ஃபார்மேட்ல, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் இப்படி செங்குத்தா இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிக்கல். இதே இப்படி இருந்தா அது ஹரிசாண்டல். அப்போ ஹரிசாண்டல்ன்றது இந்த மாதிரி இதுல இருக்கும்போது அது ஹரிசாண்டல். இப்படி இருந்தது அப்படின்னா அது வெர்டிக்கல். ஸோ அந்த வெர்டிக்கல் லைன் வந்து இன்டர்செக்ட்ஸ் த கர்வ். கர்வை எதையாவது இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்தா அது வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்றது. இப்ப டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா one function அப்படின்னா every domain has a codomain அப்படின்றது. அப்போ இது ஏன் இருக்கிறது இங்கே இருக்கும் பாருங்க. a function from a to b is called as one-to-one function if distinct elements of a have a distinct image in b. அதாவது every image has a pre-image அப்படின்றதுதான். ஸோ இங்க இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் இங்க என்ன இருக்கு, நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு, டிஸ்டிங்க்ட் இமேஜ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கும் இங்க என்ன இருக்கு, ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா one-to-one ஃபங்க்ஷன் ஆர் இன்ஜெக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மெனி டு ஒன் அப்படின்னா என்னன்னா ஏன்ற வேல்யூ, அதாவது ஒவ்வொரு ப்ரீ இமேஜும் கண்டிப்பா என்ன ஆயிருக்கும், 2-3 இமேஜோட இதாயிருக்கும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் f from a to b is called many on function if 2 or more elements of a have same image in b. pre-image has same pre-image. So இப்போ 1 and 2 நமக்கு என்ன இருக்கு, ஒரே pre-imageஆ a இருக்கு. அதே மாதிரி 4 and 5 pre-imageக்கு cன்ற இமேஜ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்னன்னா many to one function அப்படின்னு சொல்றோம். சேம் அதே மாதிரி இப்போ என்ன இருக்கு, on to function அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா a function f from a to b is said to be an function if the range of s is equal to the codomain of f. இப்போ range of f அப்படின்றது என்ன, இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா range of s. So onto function அப்படின்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா a function f from a to b is equal to the, it's said to be onto function if the range of f is equal to the codomain of f அப்படின்றது. இப்ப நம்ம ரேஞ்ச்ன்றது நம்ம என்னன்னு பார்த்தோம், நமக்கு ரெண்டாவதா வர வேல்யூ அப்படின்றத நம்ம பார்த்தோம். செகண்டா வர வேல்யூவை ரேஞ்சுன்னு பார்த்தோம். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு த கோடோமைன் ஆஃப் த f, அதாவது ஏல இருக்கிற எல்லா வேல்யூவுமே b யோட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ b எப்பயுமே b-ல விட்டாலும் பரவாயில்ல, வேல்யூஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏல இருக்கிற எல்லா வேல்யூவும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இதா இருக்கும். அப்ப ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடோமைன் ஆஃப் f.
கோடொமைன் ஆஃப் எஃப்க்கு இது எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, இதுல எல்லாத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது பில இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி இஸ் கால்ட் அன் இன்டு ஃபங்க்ஷன் இஃப் there exists at least one element in B which is not the image of any element of A. எலமெண்ட் ஆஃப் ஏல ஒன்னு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இங்க இருக்கிற எல்லாமே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா உன்னோட இமேஜா தான் இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. ஆனா டின்றதுக்கு என்ன இருக்காது, நமக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒன் டூ அண்ட் ஆன் டூ. ஒன் டூனா நம்ம என்னன்னு சொன்னோம், ஏல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் இங்க எப்படியும் கண்டிப்பா ஒரு வேல்யூ இருக்கும். ஆன் டூனா நம்ம என்னன்னு சொன்னோம், பில ஏதாவது ஒரு வேல்யூ என்ன ஆகலாம், விட்டு போனாலும் பரவாயில்ல, ஆனா ஏல இருக்கிற எல்லா வேல்யூக்கும் ஒரு வேல்யூ என்ன இருக்கும், 1 and 1, ஒன்னுக்கு ஒன்னு, ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்னு இருக்கும். ஆன் டூ அப்படின்னா சோ 1 to 1 அப்படின்னா ஏல இருக்கிறதுக்கும் கண்டிப்பா ஒன்னுக்கு ஒன்னு அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆன் டூ அப்படின்னா என்ன, ஏல இருக்கிற எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்கும், ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெண்டுமே இருக்கிற மாதிரி இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கறனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பைஜெக்ஷன். பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன். பைஜெக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. A function is called a bijection from A to B அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஹரிசாண்டல் லைன்ல ஏதாவது ஒரு கர்வ் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி எல்லாம் அந்த ஃபங்க்ஷனை இது ஸ்பெஷல் கேசஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஏல இருக்கிற எல்லா வேல்யூ, அதாவது ரேஞ்ச் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். ரேஞ்ச் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட். இதுல ஏன்றது ரேஞ்ச், பின்றது கோடொமைன். அப்ப ஏன்றதுக்கு கண்டைன் ஒன்லி ஒன் எலமெண்ட். இப்போ எல்லா வேல்யூவுமே என்ன இருக்கு, பின்றதோட தான் நமக்கு என்ன ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது. அப்படி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து ஐடென்டிட்டி அப்படின்னா, ஐடென்டிட்டி அப்படின்னா என்னன்னா, 1னா 1, 2னா 2, 3னா 3, இந்த மாதிரி ஐடென்டிக்கலா இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஐடென்டி ஃபங்க்ஷன். அதை நம்ம எப்படியும் டினோட் பண்ணலாம், IA அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினோட் பண்ணிக்கலாம். சோ அதுல எப்படி இருக்கு அது ஃபங்க்ஷன் f of x equal to x, இங்கேயே x தான் இங்கேயே x தான். சோ ரெண்டுமே என்னதான் f of x equal to y நம்ம எப்பயே எடுப்போம். சோ ஐடென்டி ஃபங்க்ஷன்ல மட்டும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா f of x equal to x னே வரும். அடுத்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா, a function from a to b is called a real valued function if the range of s is a subset of the set of all real numbers or அப்படின்றது. இப்போ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ரேஞ்ச் இஸ் a subset of the set of all real valued numbers. அதாவது இன்ஃபினிட்டில போகும் பாத்தீங்களா சில இடத்துல. இப்ப நமக்கு இங்க ரேஞ்ச் நமக்கு எப்படி இருக்கு, அதாவது கோடொமைன் நமக்கு எப்படி இருக்கு, 1 2 3. so it has a finite numbers. இதே வந்து இன்ஃபைனைட் ஆல் ரேஷனல் ரியல் நம்பர்ஸோட நமக்கு அது சப்செட்டா இருக்கும் போது அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த 1.3 வந்து பாக்குறோம். ஸோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, let f is equal to x, y. அதுல x, y belongs to n. அப்ப ரெண்டுமே என்னதான் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1 to இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டின்றது பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 1 to இன்ஃபினிட்டி வரை இருக்கிறதா எக்ஸ் வேல்யூ, சேம் அதே தான் ஒய் வேல்யூக்கும். அதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம இங்க 1ன்னு எடுத்தோம்னா 1,2, 1,2, 2. இப்போ ஃபங்க்ஷன்ன்றது நமக்கு எப்படி இருக்கு, y is equal to 2x இருக்கு. அப்போ x 1 இருந்தது அப்படின்னா y-ஓட வேல்யூ நமக்கு எப்படி ஆகும், y-ஓட வேல்யூ அதோட டபுள் ஆகும். ஸோ 1 அப்படின்னா 1 into 2 2, 2 இருந்துச்சுன்னா 2 into 2 4, 3 இருந்துச்சுன்னா 3 into 2 6. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் மேக் பண்றோம். ஸோ 4,8, அப்புறம் என்ன வரும் 5,10, அப்படி இட்ஸ் கோஸ் ஆன். அப்போ டொமைன் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா 1 2 3 இருந்ததுன்னா கோடொமைன் என்னதான் 1 2 3 4 தான். ஆனா அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கு, 2, 4, 6, 8 இருக்கு. ஸோ this is relation is a function. Is this relation a function? ஒரு ஃபங்க்ஷனை நமக்கு ரிலேட் பண்ணுதா? yes, this relation is a function. ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுக்குது இல்ல,
1,2, 2,4, 3,6, 4,8 நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கறனால is this relation is a function அப்படின்றது இருக்கு. So next question பார்த்தோம் அப்படின்னா let x is equal to 3, 4, 6, 8. Determine whether the relation or x, f of x such that x belongs to x, f of x is equal to x square plus 1. இங்கே y நம்ம denote பண்ணாலும் f of x denote பண்ணாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ எக்ஸ்ன்றதுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்தாச்சு. அதை நம்ம f of xல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர் பிளஸ் 1. 3 ஸ்கொயர் ஏன் அப்படின்னா நமக்கு இங்க 3ன்றதை எடுத்திருக்கோம். ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 9 பிளஸ் 1, 10. ஸோ 3 இருக்கும்போது எக்ஸ் 3 இருக்கும்போது நம்மளோட f of xோட வேல்யூ 10. ஸோ அதே மாதிரி 4னா 17, 6னா 39, 8னா 65. ஸோ இது எல்லாமே நமக்கு எதுக்குள்ள வருது? நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள தானே வருது. மைனஸ்ல வேல்யூ வரல, டிவிஷன்ல வேல்யூ வரல, டெசிமல் வேல்யூஸ்லயும் வேல்யூ வரல. ஸோ as or is a function from x to n. n means நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள தான் நமக்கு ரிலேஷன் வருது அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி given function f from x to x square minus 5x plus x evaluate. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல எக்ஸோட வேல்யூ -1 இருந்தா நமக்கு ஆன்சர் எப்படி இருக்கும்? 2a இருந்தா எப்படி இருக்கும்? 2 இருந்தா எப்படி இருக்கும்? x -1 இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஃபங்க்ஷன் எழுதுறோம். ஸோ கிவன் ஃபங்க்ஷன் வச்சு இப்போ -1 இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலா -1 ஸ்கொயர் மைனஸ் 5x இருக்கும் போது 5 -1 plus 6 அப்படின்றது கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர் -1னா -1 into -1 plus 1. ஸோ 1 இங்க -5 இருக்கு. 5 into -1 -5. அப்போ -5 into மைனஸ் அப்படின்ற போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5ன்றது கிடைக்குது. என்ன 5 plus 5ன்றது கிடைக்குது. ஸோ +6 +6 இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? 12 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி 2a. இப்போ x ஸ்கொயருக்கு பதிலாக 2a ஸ்கொயர் 5 into 2a plus 6. அப்போ 4a ஸ்கொயர் ஆகும். அது 5 2s are 10 minus 10a plus 6 ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. சேம் அதே மாதிரி 2க்கு 2ன்ற போது x ஸ்கொயருக்கு பதிலாக 2 ஸ்கொயர் minus 5 into 2 plus 6. ஸோ 5 2s are 10 plus 6 4. இதை ரெண்டே மைனஸ் பண்ணோம்னா -6 -6 plus 6 is equal to 10. சேம் இங்க என்ன புரியுதா? இப்ப நமக்கு என்ன கிடைக்குது? -4 -10. 4 -10 is -6 பிளஸ் ஒரு 6 ஆட் பண்ணும்போது -6 plus 6 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. அப்படிதான் நமக்கு இங்க 0 வரும். நெக்ஸ்ட் x -1. x -1 அதே மாதிரி தான். x -1 the whole square minus 5xக்கு வந்துட்டு 5 into x -1 plus 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த x -1 the whole square வந்து நம்ம என்ன ஃபார்மேட்ல எடுக்கிறோம் அப்படின்னா a plus b a plus b the whole square is equal to whole square is equal to a square plus b square a square plus b square plus 2ab. இதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னா ஃபார்முலா. ஸோ சேம் அதே ஃபார்முலாவை நம்ம இங்க அப்ளை பண்றோம். a ஸ்கொயருக்கு பதிலாக x ஸ்கொயர் 2ab. இங்க நமக்கு இது பிளஸ்ஸா இருக்கும்போது இதே நமக்கு மைனஸா இருந்தது அப்படின்னா இங்க -2ab அப்படின்றது கிடைக்கும். ஸோ -2abன்ற போது -2 இன்டூ ஏயோட வேல்யூ நமக்கு இங்க என்ன எக்ஸ், பியோட வேல்யூ பி. ஸோ பியோட வேல்யூ 1. அப்போ 2 into x into 1 அப்படின்னா 2x அப்படின்னு கிடைக்குது. b ஸ்கொயர்ன்ற போது 1. இங்க அதே மாதிரி 5x. ஸோ -5x -5 into -1 plus 1 plus 5 plus 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ண போறோம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இந்த -2xும் -5x ஆட் ஆகும்போது -7x ஆகுது. +1 இங்க +5 ஆட் ஆகும்போது +6 +6 +6 12. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ
a graph representing the function f of x is given. It is clear that f of 9 is equal to 2. இதுல f of 9 வந்து 2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ f of 0 இருந்தா அது என்ன, f of 7 இருந்தா அது என்ன, f of 2 இருந்தா அது என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ f of 9 அப்படின்னா y 9 இருக்கும் போது அதோட வேல்யூ எப்படி இருக்கு, 2ல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப f of 0 இருக்கும்போது அது எங்க இருக்கும், 9ல இருக்கு. f of 7 இருக்கும்போது 6. ஸோ இப்போ f of 9 வந்து நமக்கு 2ன்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ f of 9 இருக்கும்போது அதோட வேல்யூ எதோட இதா இருக்கு, 2வோட இருக்கு. இதே f of 0 அப்படின்னா f of 0 இருக்கும்போது அதோட வேல்யூ எங்க மேட்ச் ஆகுது, நமக்கு 9ல மேட்ச் ஆகுது. அதனாலதான் f of 0 is equal to 9 அப்படின்னு எடுத்து. அடுத்து f of 7 is equal to என்ன அப்படின்னு கேட்கறாங்க. f of 7ல நமக்கு எங்க மீட் ஆகுது வேல்யூ, 6ல மீட் ஆகுது. கரெக்டா, 6ல தானே மீட் ஆகுது. ஸோ 6ன்றது தான் நமக்கு என்ன, f of 7ஓட வேல்யூ. f of 2 அப்படின்ற போது 2 எங்க மீட் ஆகுது, நமக்கு 6ல மீட் ஆகுது. ஸோ 6. f of 10 வந்து நமக்கு எங்க 0ல தான் இருக்கு. ஸோ f of 10 is equal to 0. இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். இப்போ for what the value of x is f of x equal to 1. f of x வந்து 1 இருந்துச்சு, f of x 1 இருந்ததுன்னா அதோட வேல்யூ எங்க இருக்கு, நமக்கு மீட் ஆனது பார்த்தோம் அப்படின்னா இந்த 1க்கு நேரா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீட் ஆனது நியர்லி 9.5 something. ஸோ அந்த வேல்யூவை நம்ம என்னன்னு எடுத்துக்கோங்க, the value of x is 9.5. எங்க 1 இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 1 வந்து நமக்கு எங்க வருது, சம்திங் 9.5 அந்த மாதிரி ஒரு சம்திங் வேல்யூல தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1ன்ற வேல்யூ கிடைக்குது. இங்க பாக்கணும் 1ன்றது நமக்கு எங்க கிடைக்குது, 9 point somethingல தானே அது மெச் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா x is equal to 9.5 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த ஃபாலோயிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் ரேஞ்ச் எழுக்க சொல்றாங்க. டொமைன் வேல்யூஸ் நமக்கு என்னென்ன இருக்கு, 0 to 10 வரை இருக்கு. ஸோ ரேஞ்ச் வேல்யூஸ் இங்க இருக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ சேம் 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கேயும் அதே மாதிரி 0 to 9ல இருக்கு. ஸோ அதோட பில்டர் ஃபார்ம். ஸோ 0 வரையும் இருக்கும், 0ல இருந்து 10 வரையும். அப்ப 0ல இருந்து 10 வரையும் இங்கே ஈக்குவல் டு வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சம்திங். இங்கேயும் அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ 0ல இருந்து 10 வரை என்னோட ரேஞ்ச் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க 0ல இருந்து 9 வரை என்னோட ரேஞ்ச் இருக்கு அப்படின்றத நீங்க எழுதுனா போதும். வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் 6 அண்டர் இயர்? 6ஓட இமேஜ் என்ன, நமக்கு 6ஓட இமேஜ் அப்படி இதுல பார்த்தோம் அப்படின்னா 6ஓட இமேஜ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 5ன்னு இருக்கு. ஸோ 6ஓட இமேஜ் வந்து 5. let f of x equal to 2x plus 5. Let f of x equal to 2x plus 5. If x is not equal to 0, then find f of x plus 2 minus f of 2 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப f of x கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க என்னன்னா 2x plus 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, 2x plus 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ f of x வந்து 2x plus 5 அப்படின்னா f of x plus 2 ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்றத xக்கு பதிலா x plus 2 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு 2x plus 9 கிடைக்குது. அடுத்து நமக்கு என்ன இருக்கு, f of 2 இருக்கு. அப்ப f of 2 இருக்கும்போது f of 2 நம்ம கண்டுபிடிக்கணும். f of 2 கண்டுபிடிச்சோம் அப்படின்னா xக்கு பதிலா 2 சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 2 into 2 plus 5, 2 2s are 4, 4 plus 5 9. ஸோ f of 2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே இந்த ஈக்குவேஷனோட நம்ம பார்க்கும்போது f of x plus 2 minus f of 2 divided by x, அதோட ஆன்சர் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், 2x plus 9 எடுத்திருக்கோம். f of 2 ஓட வேல்யூ 9, ஸோ minus 9 divided by x, 9 9 கேன்சல் ஆயிரும், 2x by x, x கேன்சல் ஆகி லாஸ்ட் ஆன்சர் நமக்கு 2ன்னு கிடைக்குது. ஸோ அவ்வளவுதான் இதோட சிம்பிளிஃபிகேஷன். சேம் அதே கான்செப்ட் தான் இருக்கும். இப்போ f of xக்கு நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, f of 0 அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம், f of 1 அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம். அதை போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது அதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது, -2 கிடைக்குது. இப்போ f of x வந்து இந்த வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா எப்போ f of
எக்ஸ் வந்து 0வா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றோம், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0வா எப்ப இருக்கும்னு கேட்கும்போது 2x minus 3 equal to 0, x 2x equal to 3, x is equal to 3/2 அப்படின்றது கிடைக்கும். அப்ப 3/2வா இருக்கும் போதுதான் நமக்கு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா x is equal to f of x equal to 0வா கிடைக்கும். f of x வந்து 0வா எப்ப இருக்கும், x is equal to 3/2வா இருக்கும் போதுதான் f of x வந்து 0வா இருக்கும் அப்படின்னு. இப்ப f of x வந்து x ஆ இருக்கு அப்படின்னா x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 2x minus 3 is equal to x, 2x minus x is equal to 3, x is equal to 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இதுல இருந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கேக்குறாங்க. அதாவது find x such that f of x is equal to minus 2 into 1 minus x minus 3 அப்படின்றது சொல்றாங்க. அப்போ f of x வந்து 1 minus x ஆ இருக்கும்போது அப்போ 2 நம்ம என்னது 2x minus 3 தானே எடுக்கிறோம். அப்போ 2x minus 3 என்ன 2 into xக்கு பதிலா 1 minus x minus 3 அப்படின்றத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். புரியுதா? இப்போ f of x வந்து இதுதான் வேல்யூன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ f of x ஓட வேல்யூல போய் நம்ம என்ன பண்ண போறோம், 1 minus x சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னா கிவன் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறோம். இப்ப f of xும் 1 minus xும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தா அதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ 2x minus 3 is equal to இங்க நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் minus 2x minus 1. இதுல இருந்து லாஸ்டா ஒரு x வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறது தான் x is equal to 12 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. இங்க என்ன அப்படின்னா x is equal to 2/4, 2/4 is equal to 1. So இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா simplification பார்க்கணும். We continue on next video.